உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கல்வியாளர், நெறியாளர், எழுத்தாளர், அதை தாண்டி பாஜக நிர்வாகி முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க. மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். தமிழக அரசு பாடநூல் கல்வி கழகத்துல புதுசா ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இந்த நியமனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இது முதலா நடக்கிற விஷயம் இல்ல. தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா தனக்காக பேசினவங்களுக்கு தன்னுடைய கட்சியில பொறுப்பு கொடுக்கலாம், தனக்காக பேசியவர்களுக்கு உதவிகள் செய்யலாம். ஆனால் அரசு பதவியை கொடுக்கிறது அப்படிங்கிறது திமுக காலம் காலமா செஞ்சுட்டு வந்தது. அதை அப்படியே தாவேகா ஃபாலோ பண்ணுது அப்படிங்கறதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி டிஎம்கேல இந்த தமிழக பாடநூல் கழகத்துல அட்லீஸ்ட் அவராவது ஒரு டாக்டரேட் லியோனி இருந்தார். அதாவது பெண்களுடைய இடுப்பை பத்தி எல்லாம் பேசி ரொம்ப புகழ் பெற்றவர் அவர். டிஎம்கே கவர்மெண்ட் எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜெயரஞ்சன் சொல்லிட்டு நீங்க ரீசெண்டா கூட பாத்திருப்பீங்க. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பேட்டி எடுக்கிறாங்க, உங்களை போன்ற ஒருத்தங்க பேட்டி எடுக்கிறாங்க. சார், தமிழ்நாட்டுடைய கடன் இவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, ஒரு தனிநபர் மேல 4 லட்சம் ரூபாய்க்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, உனக்கு என்ன, நீயா பே பண்ண போற, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது அப்படின்னு ஒருமையில பேசக்கூடிய அத சர்வ சாதாரணமா உனக்கு என்ன அப்படிதான் கடன் வாங்கும், உன் வீட்டுல இருந்தா அந்த கடனை கட்ட போற அப்படின்னு ஒரு எகத்தாளமா ஒரு பேசக்கூடிய நபர் அவர். கடந்த 5 வருஷமா அதற்கு முன்னாடி இருந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு டிஎம்கேக்கு சாதகமாக டிவியில பேசிக்கிட்டு இருந்தவர். மனுஷபுத்திரன் அவர்களுக்கு லைப்ரரியில உள்ள அந்த ஆணையத்துடைய பொறுப்பு கொடுத்தாங்க. கண்ணன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்தாங்க. இப்படி தன்னுடைய கட்சியில யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களுக்கு அரசு பதவி கொடுத்து அலங்காரம் பண்ணி பார்த்தது டிஎம்கே. அதே போலதான் நீங்க ஜான் ஆரோக்கியசாமியில இருந்து அவர்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்த அந்த ரூட் சோசியல் மீடியால அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த ரூட் இயக்கத்துல இருந்து அதை தப்பிச்சது எப்படி அந்த இவர் மட்டும் அப்படின்னா அந்த பண்டிட் மட்டும்னா அவர் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில உள்ள போட்டு கொடுத்தாங்கன்னாங்க. இல்லைன்னா அவருக்கும் ஒரு பதவி கொடுத்து அதற்கு பிறகு அது விளக்கப்பட்டது. தன்னுடைய படத்தை தயாரித்ததற்காக ஒரு தெலுங்கு தேசத்தை சேர்ந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தமிழகத்தினுடைய ஒரு சிறப்பு பிரதிநிதியாக, டெல்லியின் சிறப்பு பிரதிநிதியாக கொடுத்தவர் இன்னைக்கு டிவியில தனக்காக பேசிய லயோலா மணி அவர்களுக்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தினுடைய பொறுப்பு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஃபேக்டர் இல்ல. இது தாவேகா செய்யும்னு எதிர்பார்த்ததுதான். யாருக்கு செய்யும் தான் நமக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் தொடர்ந்து டிஎம்கே பாணியை தான் எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றத பாக்குறோம். அதுல இதை பாக்குறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம், பாடநூல் கழகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அடுத்த தலைமுறையினருக்கு பல விஷயங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு அரசியல்ல பேசுறாருன்ற ஒரே காரணத்துக்காக சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் இவங்களுக்கும் எல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்களை போன்ற நபர்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது காலத்தின் விதி அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாடநூல் கழகத்தை பத்தி அழகா நீங்க சொல்ல வந்தீங்க. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு புக்ல நம்ம ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்றோம், குழந்தைங்க படிக்கிற புக்ல ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்றோம் அப்படின்னா அது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட். இனிமே எந்த மாதிரியான செய்திகள் குழந்தைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது இந்த பாடநூல் துறையா? சோ அப்ப இனி வரும் காலங்கள்ல எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஆக்சுவலா இது அது மட்டும் இல்லைங்க. ஒரு பாடநூல் கழகம் அப்படிங்கிறது வெறும் புக்கை பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்ல. அந்த பாடநூலுக்குள்ளார என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ்லயும் இவங்க இருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல கருத்து சொல்ற இடத்துல இருப்பாங்க. பாடநூல் பிழையில்லாமல் அச்சிட்டு அந்த இடங்களுக்கு பிள்ளைகளுக்கு சென்று சேரக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றீங்க, பிள்ளைகளோட யூனிஃபார்ம், ஷூ, அவங்களுடைய புக்ஸ், அவங்களுக்குள்ள அந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து மற்ற எல்லா ஐட்டம்ஸையும் ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய இடமாக சைக்கிள் முதற்கொண்டு, சைக்கிள்ல இருந்து, பேக்ல இருந்து, யூனிஃபார்ம்ல இருந்து
பள்ளிக்கூடத்திற்கு தேவையான ஆய்வகங்களுக்கு தேவையான அத்தனை உபகரணங்களை வாங்கறதுல இருந்து அத்தனையும் செய்யக்கூடியது தமிழக பாடநூல் கழகம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இது என்னவோ வெறும்ன புக்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடம் தானே, யார் வேணா இங்க இருக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பள்ளி கல்வித்துறையினுடைய பணம் புழங்கக்கூடிய இடம், முடிவுகள் எடுக்கக்கூடிய இடம். குறைந்தபட்சம் 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 12th எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சராசரியாக 8.5 லட்சம் ஸ்டூடெண்ட். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க. எத்தனை 8 லட்சம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 96 லட்சத்துல இருந்து 1 கோடி ஸ்கூல் பேக்ல இருந்து, யூனிஃபார்ம்ல இருந்து, ஷூஸ்ல இருந்து, அதுல ஒரு 8.5 லட்சத்துல இருந்து 9 லட்சம் சைக்கிள் வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்குள்ள சைக்கிள்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து, உபகரணங்கள்ல இருந்து அத்தனையும் வாங்கக்கூடிய இடத்துல இந்த தமிழக பாடநூல் கல்வி நிறுவனம் இருக்கு. அதற்கு தலைவராக இவரை போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம். கல்வி சம்பந்தமாக உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும், அந்த போர்டுல யாரு என்ன இருக்கணும், அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கிற இடத்துல உள்ள போர்டை கவர்ன் பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான், பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறவங்களும் இவங்க தான், அந்த பள்ளிக்கூடத்திற்குள்ள அத்தனையையும் வாங்கக்கூடிய இடத்திலையும் வாங்குவதற்கு அதிகாரம் ஓகேன்னு சொல்ற இடத்துலயும் இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும். மேம், தொடர்ந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். கூட்டணியில எப்படி இருந்தோம், அங்கேருந்து ஏன் தாவேகாவுக்கு வந்தோம், அதே மாதிரி விசிகாவிலிருந்து வெளியேறிய நபர்களை வந்து திமுக ஏன் நினைத்து கொண்டது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவர் ஒரு பேசியிருக்காரு. ரொம்ப அழகா அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல, அதனால திமுக தாவேகா 2 பேரும் ஒன்னா சேருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு பாக்குறீங்களா, இல்லைன்னா அந்த அறைகூவல் கேட்க வேண்டியதுன்னு, காது கொடுத்து கேட்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறீங்களா மேம்? அந்த காது கொடுத்து கேட்கிறாங்களோ காது கொடுத்து கேட்கலையோ, இதெல்லாம் தாவேகாவும் திமுகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பாஜகவிலிருந்து நான் விலகுகிறேன்னு சொல்லிட்டார், அண்ணாமலை சொல்லிட்டார், அவ்வளவுதான். அப்ப பாஜகவுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இதே திருமா அவர்கள் இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் இதே தாவேகாவை என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பாஜகவின் கைக்கூலி தாவேகா, சீமான், இவங்க 2 பேரும் RSS கைக்கூலி. தாவேகா வந்து பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. ஓடி ஒளிஞ்ச கோழைன்னு பேசுனாங்க. இன்னைக்கு அவர்களோட அவங்க கூட்டுல இருந்துகிட்டு அடுத்து வர்ற இன்னொருத்தரை பார்த்து அண்ணாமலையை பார்த்து அவர்கள் வந்து RSS அப்படின்றாரு. அதை மட்டும் சொல்லல, RSS பயிற்சி பெட்டறையில் படித்தவர்லாம் சொல்றாங்க. அண்ணாமலை அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் RSS காரன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் நாட் பேஸ்ட் ஆன் RSS பேஸ் உள்ளவர் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். கட்சியில இருக்கிறவர் மட்டுமல்ல, அவரே சொல்லியிருக்காரு, நான் அந்த சித்தாந்தத்தை அக்செப்ட் பண்ணிருக்கேன், இந்த கட்சிக்குள்ள இருக்கேன், ஆனா நான் அடிப்படையா நான் RSSல இருந்து வரல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நீங்க அண்ணாமலையை குறித்து பேச எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா அவர் பொது தலைவர் ஆயிட்டாரு, அவரை பற்றி பொதுத்தளத்துல பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவேகா வந்து இவங்களோட பிஜேபியோட பி டீம், சீமான் பிஜேபியோட பி டீம், RSS. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லம் தேடி கல்வி பேண்டமிக் பீரியட்ல இல்லம் தேடி கல்விய தமிழக அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவர் சொல்றாரு, வீரமணி சொல்றாரு, திராவிட கட்சியினுடைய தலைவர் வீரமணி சொல்றாரு, வந்து இல்லம் தேடி கல்வி என்பது வந்து RSS சித்தாந்தம், RSS நபர்களை வந்து இந்த இல்லம் தேடி கல்வி வழியாக பள்ளிக்கூடத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைக்கிறீங்க அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்புறம் அடுத்த 2 நாள் கழிச்சு அவர் சொல்றாரு, இல்ல நான் விசாரிச்சுட்டேன், அப்படி இல்லையாமா, இது வந்து அரசு நேரடி கண்காணிப்புல இருக்குமாமான்ட்டு. அவர் அதை பற்றி மட்டும் பேசல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதே பேச்சுல அவர் பேசும்பொழுது பெரியாரை பற்றியும் பேசி இருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பீச்ல வந்து அவர் பெரியாரினுடைய அரசியல் இனி என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி he has taken the பெரியார் ஸ்டாண்ட். நீங்க அண்ணாமலை அவர்கள் நேத்து பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, நான் வந்து வீட்டுக்குள்ளதான் இந்து, நான் வெளியில வந்து எல்லாருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் சமமா யோசிக்க கூடியவர்கள் தான்.
ஆனால் அவர் என்று பிஜேபியில இருந்து வெளியில போனாரோ அன்னில இருந்து அவர் நீட்டுக்கு எதிராக பேசி இருக்கிறார், அவர் 3 மொழி கொள்கைக்கு எதிராக பேசி இருக்கிறார், கோயிலுடைய நிலத்தை வந்து கையகப்படுத்துறதுக்காக நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தது சரின்னு தாவேகாவுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் பேசி இருக்கும் பொழுது நேற்று அவர் வந்து நான் வந்து ஒரு இந்து வீடு அளவுல நான் வந்து வீட்டுக்குள்ளார அப்படின்லாம் பேசி இருக்கிறாரு. சோ ஆல்ரெடி அவர் பெரியார் சித்தாந்தத்தை கையில எடுத்துட்டாரு. அப்ப எதை வச்சு இவர் வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்ல வராருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் எனக்கு போன் பண்ணாரு, நான் ஃபர்ஸ்ட் போனை எடுக்கல, லேண்ட்லைன் நம்பர் வந்தது, நான் திரும்ப கால் பண்ணேன், அமித்ஷா ஜி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம்னு சொன்னாங்க, அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க வந்து எப்போ பிஜேபியோட பி டீமா நீங்க? அப்போ இந்த நாகரிகம், அதாவது நீங்க வந்து தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து நாகரிகம், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனா நம்ம வந்து ஏதாவது பேசினோம் அப்படின்னு சொன்னா வந்து இவங்களோட பி டீம் அவங்களோட பி டீம்னு பேசுறது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்கள் யோசிக்கணும். இன்னைக்கு அவருடைய இந்த நிலைமைக்கு காரணமே அவருடைய கட்சியில இருந்து உள்ள 60ல இருந்து 70% நபர்கள் தாவேகாவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஓட்டு போயிருக்குதுன்றத அவர் ஒத்துக்கொள்ளணும். எதனால? இதே மாதிரி நிலையில்லாத தன்மையினால தொடர்ந்து திமுக செய்த தவறுகளை அவர் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால, சப்போர்ட் பண்ணி பேசினதுனால, இன்னைக்கு எப்படி வந்து அந்த வெங்கட் நாராயணாவை அப்பாயிண்ட் பண்ணதுல எந்த தப்பும் இல்லைன்னு, ஏன்னா மத்த நேரம்லாம் மொழி பேசுவாங்க, இனம் பேசுவாங்க. ஆனால் தாவேகா வந்து அவரை வெங்கட் நாராயணாவை வந்து நியமித்த உடனே அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு இதுல என்ன தப்பு இருக்குன்னு, சூரப்பா ஒரு கல்வித்துறையில அத்தனை வந்து ரிசர்ச் பண்ணி டாக்டரேட்டா வந்தவங்கள இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரை இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன நாட்டுல பிறந்த நம்ம கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு, கல்விக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து குறை கிடையாது, எங்க வேணா அவங்க போக முடியும். அப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்துல ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு பேசினவங்கள தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியாக நீ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ற, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இதே போலதான் இதற்கு முந்தின பீரியட்ல நீங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. வேங்கை வயல் சம்பவமா இருக்கட்டும், நாங்குநேரியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடியில வந்து ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், அத்தனைக்கு பின்னாடியும் நீங்க வந்து ஒரு கள்ள மௌனம் சாதிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் செத்து போனானே, அவனுக்கு உங்களால வந்து வேலை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு தனிப்பட்ட மனிதனாக நீங்க போய் கரூர்ல போய் பார்க்க போனவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்திருக்காங்களே, அப்ப அவங்க பெருசா? நீங்க உங்களுடைய மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? இப்படி டபுள் டங்கா ஒவ்வொரு நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு கெமிலியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவர் மக்கள் செல்வாக்கை அவருடைய கட்சியினரிடத்திலேயே மிக பயங்கரமாக எதிர்ப்பையும் எதிர்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது முதல்ல அவங்கவுங்க கட்சியை அவங்கவுங்க பார்க்கட்டும். அதற்கு பிறகு யாரு பிஜேபியினுடைய பி டீம்னு யோசிக்கட்டும். அப்பயும் அவர் சொல்றாரு பிஜேபி வந்து உள்ள வந்துடக்கூடாது, அதனாலதான் நாங்க வந்து டிஎம்கே கூட இருந்தேன், நாங்க அதுல ஜெயிச்சிட்டோம், நீங்க அதுல ஜெயிக்கல, இன்னொருத்தரை ஜெயிக்க விட்டுட்டீங்க, பிஜேபி உள்ள வந்துட போகுதுன்னு சொல்லி எந்த ஒரு பின்புலமும் இல்லாத மக்களை வந்து ஒரு குழந்தைகளை வைத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிய விஜயை நீங்க உள்ளுக்குள்ள வர வச்சுட்டீங்க அப்படிங்கிறதே உங்களுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர். அப்படி இருக்கும்போது அதை சப்பக்கட்டு கட்டுவதற்காக இந்த மாதிரி பேசுறதுங்கிறது வந்து அவருடைய தெளிவில்லாத தன்மையை தான் காட்டுது. எந்த பிஜேபி எங்க எப்படி வளரணும் அப்படிங்கிறத நாங்க கட்சிக்காரங்க பாத்துக்குவோம். அவர் அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் இருக்கிற கட்சியில இருக்கிற இடத்துலயாவது ஒரே நிலைத்தன்மையோட அவர் முதல்ல இருக்கட்டும். மேம் அவரே தான் ஒரு இடத்துல சொல்றாரு, என் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து மாற்று கட்சியில இருந்து கூட்டணியில இருக்கிற வேற ஒரு கட்சிக்கு வரும்போது குறைந்தபட்சம் அந்த கூட்டணி தலைவர்கள் நாங்க கூட்டணியில இருக்கோம், அதனால நீங்க இங்க சேர வேண்டாம் அப்படிங்கிற அறிவுரையை கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு திமுக தலைவர்களை நோக்கி இப்போ பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாற்று கட்சியினர் வரும்போது கூட்டணி தலைவர்கள் அப்படி சொல்லணும்னு சொல்றாரு, அது வந்து தாவேகாவுக்கு பொருந்துமா பொருந்தாதா?
எல்லாருக்கும் அது பொருந்தும். எப்போதுமே அவர் அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து எதிர நிக்கிறத பார்த்துட்டே இருப்பீங்க. இப்படி திரும்பி நிக்கிறத நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, கரூர் பேச்சுல பேசும்போது, தீர்ந்து போன கட்சி அப்படிங்கிறாரு. ஊழல் கட்சிங்கிறாரு. அந்த ஊழல் கட்சியில இருந்து தான் எம்.ஆர். விஜயபாஸ்கரும், இந்த விராலிமலை விஜயபாஸ்கரோ, இல்ல செங்கோட்டையனோ அத்தனை பேரும் அதற்கு பிறகு நெறைய நான் சொல்றேன். மத்தவங்க எல்லாம் செகண்ட் லேயர்ஸ். இவங்க அத்தனை பேரும் போய் சேர்ந்திருக்கிறாங்களே. அப்ப அவங்க எல்லாரும் இன்னைக்கு தூய சக்தி ஆயிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. ஊழல் கட்சியில இருந்து அவங்க எல்லாரும் ஊழல வந்து விட்டுட்டு அப்படியே அவங்க தூயவங்கன்னு நிரூபிச்சுட்டு வந்துட்டாங்களா? அப்ப அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? இடைத்தேர்தல் முடியற வரைக்குமாவது நீ யாரையும் உள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. இன்னைக்கு குதிரை பேரம் என்பது ஆளுநர் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. நீங்க எப்படி அடுத்தவங்களை பார்த்து பேசுறதுக்குள்ள தைரியம், ரைட்ஸ் உங்களுக்கு வருது? அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் தெரியுங்களா? தன்கிட்ட இவ்வளவு குத்தம் குறைய வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து உனக்கு இது இருக்கு, உனக்கு இப்படி இருக்குன்னு பேசுறதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். ஏன்னா தன்கிட்ட இருக்கிற அழுக்க பார்க்காம அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறது. மேம், தொடர்ந்து இங்கு ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 50 நாட்களை கடந்து நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு இது ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டின் இந்த ரெண்டும் எப்படி இருக்கு? பாலியல் வன்கொடுமை, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? சட்டம் ஒழுங்கு. பாலியல் வன்கொடுமை இருக்குங்கும் போதே அங்க சட்டம் ஒழுங்கு சரிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். அதனாலதான் நான் அப்படி கேட்டேன் உங்ககிட்ட. ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. என்னைக்கு நீங்க வந்து பாலியல் வன்கொடுமையை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நாம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, சரவணன் நினைக்கிற அவர் பேரு, நாகர்கோயில்ல வந்து ஏதோ ஒரு போதைப் பொருள் வழக்குலயோ ஏதோ ஒரு வழக்குல கைது பண்ணி உள்ள கூட்டிட்டு போனவர் இறந்து போயிருக்கிறாரு. அவருடைய பெற்றோர்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் கூட அந்த பாடியை காமிக்காம போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்ட்டு. ஆனால் நீங்க மறந்துடக்கூடாது, கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அஜித்தோட மரணத்தப்போ ராஜ்மோகன் அவர்கள் ஸ்டாலினை நீங்க வந்து ஆட்சியை விட்டு விலகணும்னு பேசியிருக்காரு. அந்த காணொளி இப்பயும் உங்ககிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதற்கு வந்து முழு பொறுப்பு எடுக்கணும். ஒரு கஸ்டடியில இருக்கும்போது எப்படி ஒருத்தர் இறந்து போவாரு, அதுல 5 பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, 6வது ஒரு நபரை நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? அவரை நீங்க பாதுகாக்க முயற்சிக்கிறீங்க. இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு பொறுப்பேற்று அந்த காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசின வீடியோ இன்னைக்கும் இருக்கு. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் பதவி விலகணும்னு பேசுவாங்களா? நான் அது எவ்வளவு அபத்தம்னு சொல்றேனோ அதே மாதிரி இதுவும் அபத்தம். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு காவல்துறையை நீங்க சரியாக இயக்கணும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய காவல்துறையை நீங்களே கையில வச்சுக்கிட்டு நீங்க கரூர்ல ஒரு காவல்துறையை பார்த்து சொல்றீங்க, இந்த காவல்துறை நபர்கள் ஸ்கெட்ச் போட்டு எங்களை இப்படி பண்ணிட்டாங்க. அப்ப அந்த காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆச்சுல்ல. அந்த கரூர்ல சம்பவம் நடந்தப்போ யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல. அவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன்னா அது சிபிஐ விசாரணையில இருக்கு. சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எப்படி கையாளணும்னு கூட ஒரு தெரியாத முதல்வராக ஒரு முதல்வர் பேசுறாரு. பொதுமக்கள் அனைவரும் அதை பார்த்து ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த விதமான ஒரு சமூகத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்த்து வருத்தப்படணும். மேம், நான் இப்ப கம்மிங் பேக் டு உங்ககிட்ட திரும்பியும் ஒரு 3வது கேள்வி கேட்ட இடத்துக்கு வரேன் மேம். நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த வீத லீடர்ஸ் அந்த மீட்டிங்ல வந்து சொல்றாரு, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தருவோம். எல்லாருமே புது அமைச்சர்கள், புதுசா முதல் முறையாக சட்டசபையை பார்த்தவங்க தான் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. 1 வருடம் நம்ம வெறும்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. 1 வருடம் என்ன சொல்ல இருக்கு? 1 வருடம்லாம் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்க முடியாது. அப்படியெல்லாம் பொறுத்துக்க முடியாது. நீங்க வந்து ஒரு நலத்திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா? யூ மே டேக் சம் டைம். ஒரு 6 மாசம் எடுத்துக்கோங்க. வெளிநாட்டுல இருந்து நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி பணம் எடுத்துட்டு வர போறீங்களா? இண்டஸ்ட்ரி கொண்டு வர போறீங்களா? அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், பெண்களுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கட்டும், த டே 1 நீங்க பொறுப்பேற்றதுல இருந்து நீங்க தான் பொறுப்பு. ஆக்சுவலா நான் நிறைய விஷயம் பாக்குறேன். அண்ணாமலை அவர்கள் விஜயோட பாணியை கைப்பற்றிட்டு வராரு. எப்படி வந்து திமுக பாணியை தாவேகா ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி தாவேகாவோட பாணியை அவர் ஃபாலோ பண்றத அவர் போடுற விஷயங்கள்ல இருந்து, ட்வீட்டுகள்ல இருந்து, அவர் பேசுற விஷயத்துல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். நான் அதுல கருத்து சொல்ல விரும்பல. ஆனால்
இந்த சட்டம் ஒழுங்குக்கு பெண்கள் பாதுகாப்புக்கெல்லாம் 1 வருஷம்லாம் கொடுக்க முடியாது. இமீடியட்டா நாம வந்து ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க தான் வேணும். தாவேக அரசு தொடர்ந்து இந்த 60 நாள் செயல்பாடுகள்ல நீங்க பாராட்டுற விஷயம்னா எதை சொல்வீங்க மேம்? நான் பாராட்டுற விஷயம் அப்படின்னா வந்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கு, தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து ஒரு காசு வாங்கிக்காம குடுத்தாங்க அப்படின்ற செய்தி வந்து கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியா இருந்தது. அத வந்து கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா அது என்னுடைய துறை. நான் எங்க போனாலும் என்னுடைய துறையை என்னால விட்டுக் கொடுக்க முடியாது. அது அரசாக இருந்தாலும், தனியார் பள்ளி கல்வியாக இருந்தாலும், ஒரு கல்வித்துறை அப்படின்னு வரும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அதே இது வந்து 717 டாஸ்மாக மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது லிஸ்ட கேட்கும்போது ஆர்டிஐல இல்ல நாங்க அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்தது அவர்களுடைய செயல்பாடுகள்ல என்ன குறைபாடு இருக்குன்றத மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு நான் எண்றேன். ஏன்னா அந்த 717ல என் வீட்டுக்கு பக்கத்துல என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலோட டயகனல் ஆப்போசிட்ல நாட் ஈவன் 50 மீட்டர்ஸ் ஒரு டாஸ்மாக் இருக்கு. இன்னி வரைக்கும் அது இயங்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்க என்ன கணக்கெடுத்தீங்க? யார வச்சு கணக்கெடுத்தீங்க? எப்படி அது வராம போச்சு? இல்ல வந்து அத க்ளோஸ் பண்ணலையா? அப்படிங்கிறது எப்ப தெரியும்? நீங்க லிஸ்ட்ட வெளியிட்டாதான் இந்த இடத்துல உள்ள இந்த டாஸ்மாக் லிஸ்ட்ல இருக்கு. இது க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப அது வந்து நமக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பஸ் எல்லாம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. நான் போயிட்டு இருக்கும்போது நீங்க 2000 பஸ்ஸுக்கு வந்து தாழ்த்தள சொகுசு பேருந்துன்னு நினைக்கிறேன் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது நல்ல விஷயத்துக்கு வந்து நாங்க தான் இதை சொன்னோம் அப்படின்னு அவங்க கிளைம் எடுத்துக்கிறாங்க. இபில வந்து இபிக்கு உள்ளவங்களுக்கு போஸ்ட் கொடுக்கும் பொழுது நாங்க வந்த உடனே கொடுத்தாங்கன்ட்டு. அதுதான் செந்தில் பாலாஜி அவர் கேட்டாரு, இவங்களெல்லாம் நீங்க தான் செலக்ட் பண்ணீங்களான்ட்டு. ஏன்னா ஏற்கனவே நடைமுறை முடிஞ்சு வெயிட்டிங்ல இருந்ததை நீங்க வந்த உடனே செயல்படுத்தினீங்க. அதுக்கு நீங்க பேர் எடுத்துக்கிட்டீங்க. அப்ப அதே மாதிரி இங்க நடக்கிற தப்புகளுக்கு உடனே நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் முந்தின உள்ள கவர்மெண்ட் செஞ்சுட்டு போனுச்சு. நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்ட்டு. அதாவது நல்லதெல்லாம் நான் என்னோட கல்லூரியில என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு. அவர் சொல்லுவாரு, கல்யாணம் எல்லாம் நான் பண்றேன், இழவெல்லாம் நீ எடு அப்படின்னு சொல்லுவாரு. அது இது வந்து ரொம்ப பாக்குறதுக்கு மோசமா கேட்கறதுக்கு இருக்கும். ஆனால் ஒருத்தர் நல்லதை மட்டுமே நான் செய்வேன். ஒரு புரோகிதர் வந்து நல்ல விஷயத்த மட்டுமே நான் செய்வேன். இல்ல ஒரு துக்க வீடா இருந்தா அந்த காரியத்தை நீ தான் செய்யணும்னு எப்படி பிரிக்கிறாங்களோ அது மாதிரி இங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லதெல்லாம் நடந்தா நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறதோ, ஒரு தவறு நடக்கும்போது நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு முந்தின கவர்மெண்ட்டை கை காட்டுறதோ ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். அததான் இவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவருடைய பிறந்த நாளான இன்று வந்து ஞானபீட விருது வாங்குறாரு. இதை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? ஞானபீட விருதுக்கு கிடைத்த ஒரு துர்பாக்கியம் அது வந்து அசிங்கப்பட்டு விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஏன் அப்படின்னா நான் வந்து அவருடைய கவிதைகள் எல்லாம் குறை சொல்ல வரல. என்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு கவிஞன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு ஒரு தெய்வத்தின் மேல ஒரு அவநம்பிக்கையோட கீழ்த்தரமாக பொய்யான ஒரு விஷயத்த எழுத முடியுமோ பேச முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஞானபீட விருது அப்படிங்கிறது அந்த விருதை அவமரியாதை செய்வதாக நான் பாக்குறேன். ஏன்னா அவர் ஆண்டாள் அம்மாவை பற்றி பேசினது இறை நம்பிக்கையுடைய அத்தனை பேருக்கும் கண்ணீர்ல வந்து கண்ணீரை வர வச்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு மீட்டூல சிக்கிய ஒரு நபருக்கு திமுகவினுடைய தொடர்பில் இருந்தார் என்ற ஒரே காரணத்தினாலேயே இதுவரை அரெஸ்ட் செய்யப்படாமல் உள்ள ஒரு நபருக்கு, ஏன்னா நாம முதல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு வள்ளுவர் சொல்லுவான். நீ படிக்கிறதெல்லாம் செகண்டரி தான். உனக்கு வந்து டிசிப்ளின் கேரக்டர் அப்படின்ற ஒண்ணுதான் முக்கியம்னு சொல்லுவான். அந்த கேரக்டர் லெஸ் பர்சனுக்கு இன்னைக்கு அந்த ஞானபீட விருது கொடுத்திருக்கிறது. விருது கொடுப்பவர்கள் அதனுடைய தகுதியை இழந்து விட்டார்கள். விருதை வாங்குபவர் மூலம் அந்த விருது தகுதியை இழந்து விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.